பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு அளித்தவர் மீது கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறையினரிடம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் வேதனை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் இருகூர் பகுதியில் அழகு நிலையம் வைத்து நடத்தி வரும் பெண்ணிடம் கன்னியாகுமரியை சேர்ந்த விஜய் ஆனந்த் லீகல் அட்வைசர் என அறிமுகமாகி பின்னர் அந்த பெண்ணிடம் ஆபாசமாக பேசி காம இச்சைக்கு அழைத்துள்ளார். தன்னுடைய ஆசைக்கு இணங்காவிட்டால் டிஎஸ்பி மகேஷ் மூலம் விபச்சார வழக்கில் சிக்க வைப்பேன் என்றும் மிரட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த பெண் சூலூர் காவல் நிலையம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் தற்போது வரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஆளுங்கட்சி துணையுடன் பெண்களை தனது பாலியல் இச்சைக்கு ஆளாக்கி வரும் விஜய் ஆனந்த் மீது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 23 வழக்குகள் உள்ளதாகவும் இருப்பினும் அவரை காவல்துறையினர் கைது செய்யாமல் உள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் வேதனை தெரிவித்துள்ளார். சார், என் பேர் ஹர்ஷினி சார். நான் இங்க கோயம்புத்தூர்ல ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸ்டே பண்ணியிருக்கும் போது என் போனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து தொடர்ந்து கால்ஸ் வந்துட்டே இருந்தது. நான் கால் எடுக்கல. அதுக்கப்புறம் யாரு கண்டினியூவா வேற நம்பர்ல இருந்து கால் பண்றாங்கன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசும்போது, நான் விஜய் ஆனந்த் பேசுறேன், இந்த மாதிரி நான் ஒரு பெரிய லீகல் அட்வைசர், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க நேர்ல வாங்க அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணாங்க. எதனால சார், நீங்க யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது, என்னை பத்தி நீ கோயம்புத்தூர் ஃபுல்லா விசாரிச்சு பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு முன்னாடி சம்மதர் இதுக்கு போட்ட பெட்டிஷன்ஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விட்டாரு. அதெல்லாம் வச்சிருக்கேன். பெட்டிஷன்லாம் போட்டுவிட்டு, நான் யாருன்னு நீ தெரியாம பேசிட்டு இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, என் கூட நீ வாழலைன்னா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், எத்தனை கேஸ்னாலும் போட்டு உன்னை உள்ள தள்ளிடுவேன், நீ குரூப் 1 எக்ஸாம் எழுதியிருக்கன்னு சொன்னாங்க, எக்ஸாம் எப்படி நீ எக்ஸாம் எழுதின தடயமே இல்லாம நான் பண்றேனா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப மிரட்டினாங்க சார். அது மிரட்டினதுனால நான் இன்சிடென்ட் பாப்பம்பட்டி பிரிவுல தான் அவர் இந்த மாதிரி பேசினது. 9ஆம் தேதி அன்னைக்கு இங்க எம்எக்ஸ் லாட்ஜ்ல ரூம் போட்டு ஸ்டே பண்ணியிருக்காரு. 9ஆம் தேதி மார்னிங் எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் நாளைக்கு நைட்டு போயிடுவேன், நீ நாளைக்கு நைட்டு ஈவினிங்குள்ள நீ என் கூட இருக்கலன்னா அடுத்த 1 மாசத்துல நான் யாருன்னு சொல்லி பாப்பேன்னு சொன்னாரு. அவர் சொன்னாருன்றதுனால நான் போல, நான் இவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போல. ஆனா அதே அன்னைக்கு 10ஆம் தேதி ஈவினிங் என்னை பார்க்க நேர்ல நான் ஒர்க் பண்ணதுக்கு நேர்ல என்ன சொல்லிட்டு போனாருன்னா, இந்த மாதிரி உனக்கு அவ்வளவு தைரியமா, என்ன மிஞ்சி நீ இருந்துருவியா, கோயம்புத்தூருக்குள்ள நீ வாழ்ந்துருவியா, உன்னை கொல்லாம விட மாட்டேன், நீ எப்படி இருக்கன்னு மட்டும் நீ பாரு, இன்னும் 1 மாசத்துல நான் யாருன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி என்ன ரொம்ப மிரட்டிட்டு போனாரு சார். மிரட்டிட்டு போயிட்டு ஒரு டிஎஸ்பி மகேஷ்குமார், அவங்க கன்னியாகுமரி டிஎஸ்பியோட போட்டோவெல்லாம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டு, நீ எக்ஸாம் எழுதுனதெல்லாம் பாரு, என்ன பண்றன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப த்ரெட்னிங் பண்ணிட்டே இருந்தார் சார். செக்ஷுவலா அவர் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு சார்.